உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர் என்பதை முதலிலேயே நான் சொன்னேன். கர்த்தர் பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா நற்குணங்களிலும் அவர் பூரணராய் சற்குணராய் இருக்கிறார். உங்களுடைய பரலோக பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணர். குணம், சற்குணம், பூரண சற்குணம். அதாவது அவருடைய நற்குணங்கள் எல்லாவற்றிலும், பூமியில் நற்குணம் நன்மையானது என்று எது இருக்குமானால் அவை எல்லாவற்றிலும் பூரணமாக தன்னிடத்திலே உடையவர். அதைத்தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. இந்த உலகம் அசுத்தத்துக்குள், பாவத்துக்குள், பிசாசுக்குள், பொய்களுக்குள் கிடக்கிறது. அதாவது லூசிஃபர் பாவம் செஞ்ச உடனேயே பரலோகத்தில் கலகம், அங்கே ஒரு பரலோகமே தீட்டுப்பட்டாயிற்று. பிறகு பூமியில் ஆதாமை பாவம் செய்ய வச்சான், அதனால் பூமி தீட்டுப்பட்டாயிற்று. இங்கே பாருங்கள், தீட்டுன்னா என்னது? இப்போ தீட்டுன்னு என்னதுன்னு விளங்குச்சுன்னாக்கா பரிசுத்தம்னா என்னென்னு விளங்கிடும். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற லூசிஃபரோடைய அவனுடைய மனசும் சரி, அவனுடைய செயல்களும் சரி, அவனை தீட்டாக்குறது மாத்திரமில்ல, அவன் இருக்கிற இடத்தையும் தீட்டாக்கிறது. அதே போல் ஆதாம் பாவம் செய்தபோது அவன் தீட்டானா, அது மாத்திரமல்ல பூமியும் தீட்டுப்பட்டது. உன்னிமித்தான் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆதலால் இந்த சாபத்துக்குள் கிடக்கிற இந்த பூமியில் இதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், தீட்டுகள், ஒரு இடத்துல எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தீட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேலின் தீட்டுகளுக்குள்ளே, அதாவது இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் பாவிகளாக இருந்தாங்க. அப்புறம் அவங்கள மீட்கிறதுக்காக ஆபிரகாம் மூலமாக உடன்படிக்கை பண்ணார், சரி. ஆனால் இவங்க ஆபிரகாமுடைய சந்ததி ஒழுங்காக இருந்தாங்களா? இல்லை. மறுபடியும் அங்கே பாகால்களை பின்பற்றி போனாங்க. ஆதலால் அந்த பாகாலை பின்பற்றுறது என்னது? பிசாசோடைய ஐடியா. அவன் சொல்கிறான், கர்த்தரை விட்டு எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்ய, நான் அதை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக தீட்டு எதுன்னு தெரிஞ்சா, அசுத்தம் எதுன்னு தெரிஞ்சா, அசுத்த ஆவி நமக்கே ஓரளவுக்கு புரியுது. அசுத்த ஆவின்னா அது நம்மளை பிடிச்சிச்சின்னா நம்மளை எல்லா விதமான அசுத்த காரியங்களையும் செய்ய வச்சிரும். அப்போ அசுத்தம், தீட்டு அப்படியெல்லாம் நமக்கு புரியும் போது, அபாமினேஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு புரியும் போது பரிசுத்தம்னா என்னென்னு விளங்குது. சகலமும் நல்ல, சகல நற்குணங்களிலும் பூரணமாக இருக்கிற தேவன். அதை நாம் நினைத்து பார்க்கலாம். அந்த அவருடைய சிங்காசனத்தை சுற்றி உள்ள அந்த 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன்,
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கிறார்கள். அவர் மற்ற நற்குணங்களை பார்க்கலாம் இப்படி எந்த விதத்திலும் தீட்டாகாத, அப்படி தன்னை பரிசுத்தமாய், அதாவது எந்த தீட்டுகளுக்கு உட்படாத எல்லா நற்கிரியை காரியங்களிலும் பூரணமாயிருக்கிற அவர்தான் பரிசுத்தர். அதை அவர் தன்னை காத்து கொள்ளுகிறார். தீட்டு அவரை அணுக முடியாது. ஏன் அணுக முடியாது? அவர் அக்கினியாக இருக்கிறார். கடைசியில் இந்த தீட்டான இந்த பூமியை எப்படி அவர் பரிசுத்தப்படுத்துவாராம்? இந்த வானத்தையும் பூமியையும் அக்கினியினால் பரிசுத்தப்படுத்தி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கப் போகிறார். அப்படியானா நமக்கு இது விளங்கணும், எது தீட்டு எது பரிசுத்தம். பிசாசு இங்கே எல்லாத்தையும் கெடுத்து வச்ச எல்லாம் தீட்டாயிருச்சு, இது அசுத்தமாயிருச்சு. இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. நாம் போய் செத்தவர்களுடைய சரீரத்தை தொட்டால் நம்ம தீட்டாயிடுறோம்னு எழுதியிருக்கு. நாம் குஷ்டரோகியை போய் தொட்டால் நம்ம தீட்டாயிடுறோம்னு எழுதியிருக்கு. ஆனால் இயேசு வந்தாராம், குஷ்டரோகியை தொட்டாராம், குஷ்டரோகி சுகமாயிட்டானான். அதாவது அவர் வருகிற இடத்துல அந்த சாபங்கள் அது நீங்குகிறது. இப்போ அவர் இயேசு பூமியில் வந்ததுனால பூமி முழுவதும் பாவத்துக்குள் கிடக்கிறது, அசுத்தத்துக்குள் கிடக்கிறது, பொய்களுக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது. அப்படின்னோடனே இயேசு இங்கே வந்தோடனே இவர் அந்தகாரமாகிறாரா, இவர் அசுத்தமாகிறாரா? இவர் வித்தியாசமான ஆள். எப்படி? அவர் அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அதனால் இருள் ஓடி போகுது. அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு, அவருடைய எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்கிறது. சங்கீதம் 93 வாசிச்சிங்கன்னா தேவனுடைய ஆலயம் வாசிக்கலாமாத? சங்கீதம் 93 கடைசி வசனம், உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அலங்காரம்னா இப்போ நாம் என்ன அலங்காரம் செய்வோம்? சில பூக்களை கொண்டு வந்து வச்சு, சில அழகான செடி கொடிகளை கொண்டு வந்து வச்சு, இப்படி நாம் அலங்காரம் பண்ண முயற்சிக்கிறோம். ஆனால் கர்த்தரை பொறுத்தவரை எது அலங்காரமா? பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்போது 1 பேதுரு 3வது அதிகாரத்தை அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 3வது வசனத்திலிருந்து, 1 கொரிந்தியர் 3வது வசனத்திலிருந்து, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், எது அலங்காரம்னு சொல்ல வர்றார்? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ அலங்காரம்னு தேவன் தன்னை எப்படி பரிசுத்தமாய் வைக்கிறார்? அவர் அக்கினியாக இருக்கிறார். எந்த அசுத்தமும் அவர் கிட்ட போனால் அது வெந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள இப்போ நாம் அவருடைய ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தம்னு சொல்லிட்டாரு. இப்போ நமக்குள்ள அலங்காரம்னு எதை சொல்கிறாரு? நமக்குள்ளே இருக்கக்கூடிய நற்குணங்கள், அதுதான் அலங்காரம்னு சொல்லிட்டாரு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? பொன் வெள்ளி அநேக காரியங்களை வைத்து நம்மை அலங்கரித்து கொள்ளுகிறது இங்கே வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை எதை உண்மையான நல்ல அலங்காரம்னு சொன்னார்? கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம் தான் அலங்காரம். இன்றைக்கு நமக்குள்ள அவருக்கு அலங்காரம் எது? பரிசுத்தமான குணங்கள். அதுவே உங்களுடைய அலங்காரமாக இருக்க கடவுது அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை யோசித்து பாருங்கள்.
நான் சொன்னேன், மறுபடி சொல்கிறேன், கர்த்தர் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தர்? சகல நற்குணங்களிலும் பூரணராக இருக்கிறவர். அவர்கிட்ட எந்த தீங்கும் எந்த அசுத்தமும் இல்லை. இப்போ நாம் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தம்? இங்கே பாருங்கள், இது முதல்ல கர்த்தர் பரிசுத்தர்னு சொன்னேன். இப்போ நாம் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தம்னா, நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், தலை முதல் கால் வரை நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது தலை முதல் கால் வரைக்கும்னா தலையில் இருக்க கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் சரீரத்தில் கைகள், கால்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு. அதனால தான் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தரத்தில் அன்பு கூற சொல்கிறார். அப்படியா? நான் இதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொன்னால், கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் ஒரு அசுத்தத்தையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். இந்த சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொன்ன பிறகு இந்த கை போய் திருடாது. நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொன்ன ஒரு பாடு நம்முடைய மனசு இன்னொருத்தரை பற்றி தவறா தீங்கா பேசாது, இச்சையோடு எதையும் பார்க்காது. நம்ம மனசு கர்த்தருக்கு பரிசுத்தம்னா இச்சையாதே அதை கரெக்டாக செஞ்சிடும். கரெக்டாக அது இச்சையாமல் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியங்க. உலகத்தார் எல்லாரும் எல்லா விதத்திலையும் எல்லா காரியத்தையும் இச்சிக்கும்போது, நாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எதையும் இச்சியாமல் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வைத்து கொள்ள முடிகிறது. அதை நினைத்து பாருங்கள். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு பரிசுத்தம். அதில் ஒரு வேளை 100க்கு 5 கர்த்தருக்கு இன்னும் நம்ம ஒப்படைக்கலைன்னு வச்சுக்கிடுவோம். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது 2 கேள்வி கேட்கப்படும். ஒன்று, உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி இயேசுவானவர் சிலுவையில் ஜீவன் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தாரா, அதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இந்த இயேசுவை உங்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர், இப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு பிரியமாக அவருடைய பிள்ளையாக வாழ்வீங்களான்னு கேட்கும்போது, நம்முடைய இருதயத்தையும் சரி, நம்முடைய மனதையும் சரி, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்புவிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிரதிஷ்டை என்றால் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி தேவனுக்கு சொந்தமாக இல்லை, இப்போ தேவனுக்கு ஒப்புவிக்கிறோம். தேவனுக்கென்று என்னை பிரித்தெடுத்து கொள்ளுகிறேன், தேவனுக்கென்று என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? உங்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே மூழ்க வச்சுட்டாராம், அங்கே சேர்த்து வச்சுட்டாரான்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12:12 அதை வாசிக்கலாம் நீங்கள். ஆக கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் பரிசுத்தம். மறுபடியும் சொல்லிடுறேன், கர்த்தர் பரிசுத்தர். ஏன்னா அவர்கிட்ட எந்த அசுத்தமும் தீங்கும் எந்த பொல்லாத காரியமும் மயிரளவு கூட அங்கே கிடையாது. அதனால் அவர் பரிசுத்தர். அந்த வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அப்போ அவர் பூரண சற்குணர். நாம் அவர் பிள்ளைன்னா, அவருடைய சுபாவத்தை உடையவர்கள்னா, நாமும் பூரண சற்குணர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் நினைக்கிறாங்க இது முடியாதுன்னு. சிலர் இல்லை, ஏறக்குறைய கிறிஸ்தவ உலகம் நம்புகிறது அவர் சொல்கிற மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு. ஆனால்
நம்மை ஒப்புவிக்க பழகுவோமானால், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஒப்புவித்து நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழும்போது அநேக காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம இந்த உலகத்தின் பக்கம் இழுக்க பார்க்கிறது. பிசாசு யாரையாவது அனுப்பிவிட்டு நம்ம பேசுவான். பலவிதமான ஆட்கள் நம்முடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பலவிதமான ஆட்கள் வருவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இள வயதில் ஒரு மாதிரி பாவம், அப்புறம் கொஞ்சம் நடுவயது வந்தோடனே, நடுத்தர வயது வந்தோடனே அப்போ வேறு ஒரு மாதிரி பாவங்கள் வர பார்க்கின்றன. அப்புறம் நல்ல முதிர்ந்த வயது வரும்போது அப்பொழுது ஒரு விதமான பாவங்கள் வர பார்க்கின்றன. அப்புறம் நல்ல வயதான காலத்தில் அப்போவும் வேறு விதமான பாவங்கள் வர பார்க்கின்றன. அதாவது நம்ம விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வித்தியாசமான பாவங்கள் நம்மை தாக்க வருகின்றன. நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை ஜெயித்து முன்னேறுகிறோம். ஆக இந்த பரிசுத்தத்தை கெடுக்க அவன் என்னமா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நாமும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், இதோ எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகைதேடி சுற்றி திரிகிறான், ஆதலால் விழித்திருங்கள்னா எச்சரிக்கையாயிருங்கள், பி சாபர் மைண்டட், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவனுடைய அதாவது அவன் காரியம் ஏதாவது நம்மகிட்ட வந்தால் தான் நம்ம தீட்டாகும். அது அப்படி இல்லை, நம்ம தீட்டாக மாட்டோம். ஏன்னா நம்மை கழுவியது பரிசுத்த இயேசுவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். பிறகு அவருடைய ஆவியானவர் நம்மை சுத்தம் பண்ணி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வை உண்டாக்குகிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்று, நாம் பரிசுத்தம் என்று. அந்த எபிரேயர் 9:14 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி பரிசுத்தமாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், தேவனுடைய வார்த்தை நாம் பாவத்துக்கு போகாமல் நம்மை தடுக்கிறது என்று சொன்னேன். ஆக நம்மை பரிசுத்தமாய் காக்கிற விஷயத்தில் இயேசுவின் ரத்தம் அது பங்கை செய்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பங்கை செய்கிறார், தேவனுடைய வார்த்தை அதனுடைய பங்கை செய்கிறது. அவருடைய வார்த்தை என்ன? அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீகிட்ட என்ன சொல்லிவிட்டார்? இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தை அவளை மறுபடி பாவத்துக்கு போகாமல் தடுக்கிறது. உண்மையா இல்லையா? அதுபோல் இன்று நாம் பைபிள் வாசிக்கும்போது எத்தனையோ வசனங்கள் நம்மை பாவத்துக்கு போகக்கூடாது என்று தடுக்கின்றன. ஆதலால் வசனங்கள் நம்மை பாவத்துக்கு போகாமல் தடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே செஞ்ச பாவங்களை நம்ம மனம் திரும்பினா அந்த பாவங்களை நீக்குகிறது. பரிசுத்த ஆவியானவரும் நான் சொன்னேன், சுட்டெரிப்பின் ஆவியினால் செஞ்ச பாவங்களுக்கு நாமளே வருந்தி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி செஞ்சு தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி நாம் அங்கே துக்கப்பட்டு, தேவனுக்கேற்ற துக்கம், அப்படி தேவனுக்கேற்ற துக்கம்தான் அது சுட்டெரிப்பின் ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறது. அதை நினைத்து பாருங்கள். நான் உங்களை உபத்திரவத்தின் கொய்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு உபத்திரவம்? நம்ம ஒழுங்காக இருந்தால் உபத்திரவத்துக்கு வேண்டியதில்லை. ஆனால் நம்ம யாரும் ஒழுங்காக இருக்கிறதில்ல. அப்படியே அடிபட்டு தான் நம்ம அநேக சமயங்களில் நம்ம சரியாக்கியிருக்கிறோம். அப்போ அடிபட்டுனா அது உபத்திரவத்தின் வழியாக நாம் வந்திருக்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் 119 சொல்கிறான். ஆக நம்ம உடனே உடனே கேட்குற ஆளுகளில் ஏன் அதை செஞ்சால் என்ன, அப்படி போய் அதனோட அடி வாங்கிட்டு அப்புறமேல ஐயோ ஆண்டவரே மன்னியுண்டு அந்த வேதனை, அடி வாங்கினது வேறு, நம்ம பாவம் செஞ்சிட்டோமேங்கிற குற்ற மனசாட்சி வேறு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வறுத்தெடுக்குது. அப்புறம் அழுது உழம்பி கண்ணீர் விட்டு ஆண்டவரேன்னு கெஞ்சினா அப்புறம் நம்முடைய இருதயம் சுத்தமாகிற வரைக்கும் கெஞ்சணும். அது அங்கே சுட்டரிப்பின் ஆவி செய்கிற வேலை. ஓகே, இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இன்று நாமும், அதாவது யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டார்மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்கிறான்.
அதோடைய அர்த்தம் என்ன? நீர் என் தேவன், உம்மை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேன். வேறு எல்லா ஆராதனைகளும் அது தேவனால் உண்டானவைகள் அல்ல, அது தவறானவை. அது நமக்கு ஜீவன் கொடுக்காது, அது நமக்கு வாழ்வு கொடுக்காது. மாறாக நம்முடைய புத்தியை கெடுத்துருது, மனசை கெடுத்துருது, அவனுடைய இருதயத்தை, அவனுடைய ஆவியை கெடுத்துருது. அதனால் நான் இந்த அந்தகார கிரியைகளுக்கு நான் போக மாட்டேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ரட்சிக்கிறவர், இவர் ஒருத்தர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். ஆதலால் இவர் ஒருத்தர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தகுதியுள்ளவர். மன்னிக்கிறதுக்கு இரக்கம் வேணும், அதெல்லாமல் மன்னிக்கிறதுக்கு தகுதியும் வேணும். இப்போ நான் உங்களை ஏதாவது உங்களுக்கு விரோதமாக என்னமோ செஞ்சுட்டா வேறு யாராவது என்னை மன்னிக்கிறதுக்கு நியாயம் இருக்கா? இல்லை. நீங்கள் மன்னிச்சா மன்னிச்சது, இல்லை இன்னொருத்தன் என்னை மன்னிக்கிறேன்னா அது சரியாக இருக்காது. அதனால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர் மட்டும்தான், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை ஏற்றுக்கிட்டவர் மட்டும்தான் நம்மை மன்னிக்க தகுதியுள்ளவர். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வேதனைகளை பாடுகளை சகித்து இரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார். ஆதலால் அவர் தான் அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவ முடிகிறது. அதனால தான் சொல்கிறோம், ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் இயேசுவிடத்தில் வாருங்க. நாம் உண்மையாய் மனம் திரும்பும்போது அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 9வது வசனத்தில் எழுதியிருக்கு. ஆக இதெல்லாம் பரிசுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நான் இருக்கேன், என்னுடைய வீட்டார் இருக்கிறாங்க, என்னுடைய வீடு இருக்குது, வீட்டில் அநேக பொருள்கள் இருக்கின்றன. நான் என்ன சொல்கிறேன், நானும் என் வீட்டார் மட்டும் இல்லை, நானும் எனக்கு சொந்தமான எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நான் சொல்லுகிறேன். சரி, சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. அந்த பக்கம் போகிற வழியில் இந்த செல்லு நாங்கள் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு, விலை உயர்ந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே ஆட்டையை போடலான்னு நினச்சி அப்படியே ஆட்டையை போட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த செல்லை நான் என்னுடைய வீட்டில் வச்சு என்கிட்ட வச்சு இந்த செல்லை நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா இது கர்த்தருக்கு பரிசுத்தமா? இல்லை இல்லை. அப்போ நான் விலைக்கிரயமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாய் நான் வாங்கப்பட்டு கழுவப்பட்டு தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறேன். இப்போ தேவன் தான் எனக்கு எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். நானும் என்னுடைய வீட்டார் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நான் எனக்குரிய யாவும் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம வச்சுருக்கணும். கர்த்தரால் வராமல் வேறு ஏதாவது வழியில் வந்துருந்துச்சுன்னா அந்த வேறு எல்லா வழிகளும் பிசாசுடைய வழிகள். அப்படி பிசாசுடைய வழிகள் மூலமாய் வந்த உங்கள் வீட்டில் இருக்க எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவத்தில் இருக்க வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா வீட்டில் இல்லை, அது பேங்க்கில் தான் இருக்குது. ஆனாலும் அது உங்களுடைய வீட்டில் இருக்கிறதை போல அது சபிக்கப்பட்டதாக தான் உங்களோட கூட இருக்கும். அந்த ஆகான் அவன் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்தாவன் அங்கே அந்த எரிகோ கோட்டையை பிடித்த போது அங்கே இருந்த சில எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எடுத்து ரகசியமாக தன்னுடைய கூடாரத்தில் புதைச்சி வச்சுருந்தான். அது அவனை தீட்டுப்படுத்தியது, ஒட்டுமொத்த இஸ்ரவேலை தீட்டுப்படுத்தியது. கடைசியில் இஸ்ரவேலர் ஆயிப்பட்டணத்தில் தோற்று ஓடி வர்றாங்க. ஏன்? தீட்டான ஒன்று இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருக்கிறது.
கடைசிக்கு கர்த்தர் வந்து யோசுவாட்ட சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை அந்த தீட்டானதெல்லாம் எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து இவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்த பிறகு தான் அந்த இஸ்ரவேலுடைய பாளையம் பரிசுத்தமாகிறது. அதுக்கப்புறமா போய் ஆயிப்பட்டணத்தை அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆக நானும் என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்மா, மனசு, என்னுடைய சரீரத்தின் சகல அங்கங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நான் என்னை ஒப்புவித்தால் அதை தான் பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம். அப்படி பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அவர் என்னுடைய ஆண்டவர்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். சும்மா கண்ட ஆளுகளுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது தப்பு. பாஸ்டருக்கு 2 உதை கிடைக்கும். ஏன்டா அப்படியெல்லாம் செய்கிறேன்னு கர்த்தரை இவனை போட்டு பார்த்துருவார். ஆக நீங்கள் யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். நீங்களும் உங்களுக்குரிய யாவும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் அதை நீங்கள் வேறு காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. இப்போ இந்த இடத்த வாங்கி சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோம். பிரதிஷ்டை பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளித்து கர்த்தருக்கு சொந்தம் என்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்படி பிரதிஷ்டை பண்ண பிறகு இதில் இருக்க சேரெல்லாம் அவங்க வந்து ஏதோ ஒரு கேட்டாங்க, அவங்க வீட்டு கல்யாணம் அல்லது அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களாமாங்க. அந்த சேரெல்லாம் கொஞ்சம் ஓசி கேட்டாங்க. இங்கே சும்மா தானுங்க இருக்குது, அதனால் இங்கே சர்வீஸ் நடக்கிற நேரம் தவிர சும்மா தானே இருக்குன்னு அதை அவங்களுடைய சொந்த காரியங்களுக்கு கொடுத்தா இதுக்கு பேர் தான் பிரதிஷ்டையா? இல்லையே. கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அதை எடுத்து மற்ற உலக காரியங்களுக்கு, ஏன் ரட்சிக்கப்பட்டவங்க கூட அவங்களுடைய சொந்த காரியங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது? இந்த சர்ச்சு பில்டிங் முதல்ல இருந்தே நாங்கள் கோட்டையிலெல்லாம் இருந்தோம். அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆராதனைக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்தில், அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய சொந்த காரியங்களுக்கு அந்த இடத்த பயன்படுத்தினது கிடையாது. ஏன் பயன்படுத்த முடியாது? அது கர்த்தருக்கு பரிசுத்தம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஒருவேளை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆள் தான். ஆனாலும் என்னுடைய சொந்த காரியத்துக்கு சரி, அங்கே வீட்டில் பிரச்சனையாக இருக்க எல்லோரும் வந்து சர்ச்சை தூங்கலாம். நோ, அது அப்படி அது கொடுக்கப்படவில்லை. சொந்த காரியங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. இது கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்களுடைய வாழ்க்கையை வேறு தவறான உலக காரியங்களுக்கு ஒப்புவிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை செய்வீங்க, அரசாங்கத்தில் வேலை செய்வீங்க, அதெல்லாம் அந்த உலகம். ஆனால் அங்கே வேலை செய்வீங்க, ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பீங்க. அவன் பாவம் செய்ய சொன்னால் செய்ய மாட்டீங்க. யோசேப்பு மேலே அவள் கண்ணு போட்டாலாம், இவன் அத்துக்கிட்டு ஓடி போயிட்டான், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு. இன்று நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க கிடவது. அது உங்களை நன்றாக வாழ வைக்கும். அதாவது என்ன நன்றாக வாழ வைக்குங்கிறான்? நாம் கர்த்தருக்கு ஒழுங்காக, கர்த்தர் முன்னாடி ஒழுங்காக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதில் என்ன பெரிய சந்தேகம்? அதில் ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன்? அவங்க கர்த்தரை தேடுறாங்கன்னா இவங்க வேறு உலக காரியங்களில் ஈடுபட்டு தங்களை தீட்டுப்படுத்த மாட்டாங்க. ஆதலால் தான் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கு சொந்தமாக இருக்கிற பரிசுத்தவான்களாய். என்ன பரிசுத்தம்? நம்ம தேவனோடு கூட தேவனுக்கு சொந்தம், அதனால் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ.